அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தருகின்ற திருவாக்கை தியானிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் தேவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கிருபையினதான் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமீன். கர்த்தாவே துதிக்கிறோம். வார்த்தையாக இருக்கின்றவரே, கர்த்தாவே மாம்சமாய் வெளிப்பட்ட தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வேளையிலும் நீர் கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் கர்த்தாவை எடுத்துரைக்கவும், அதை தியானிக்கவும், அதனுடைய கர்த்தாவே உள்கருத்தை நாங்கள் அறிந்து கைக்கொள்ள கர்த்தருக்கிறவதாரும் ஆசீர்வதியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேட்கின்ற உலகங்களிலே தெய்வீக சுத்தமாய் துணிக்கட்டும். ஆமீன். கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது மகத்துவமானது. அந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளை பலன் செய்து ஆன்மீக சரீர விலகினங்களெல்லாம் நீங்கி போகணும். கர்த்தாவுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளும். கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்க போகிற வேத வாக்கியத்தை கவனிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் உண்டு, நாமங்கள் உண்டு. அவருக்கு ஒரு நாமம் அல்ல, பல நாமங்கள். அவர் தேவன் அல்லவா? ஆனபடினால அவர் எந்தெந்த முறையில் செயல்படுகிறாரோ அவைகளெல்லாம் அவருக்கு ஒரு பெயராக. தேவனுக்கு மகிமை. அப்படியே இங்கே நான் ஒரு சமூகத்தை பார்க்கின்றோம். அதாவது மனோவா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அவருக்கு நீண்ட நாட்களை குழந்தைகள் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் என்றால் இயேசு கிறிஸ்து, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தூதனானவர் தோன்றி வாக்கு சொன்னார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பலமுள்ளவனாக இருப்பான், அவனை என்னென்ன பிரகாரம் வளர்க்கணும் என்றெல்லாம் ஆலோசனை தரப்பட்டது. தேவனுக்கு மகிமை. அந்த ஆலோசனையை பெற்ற மாத்திரத்தில் அவனுக்கு, அதாவது பெற்றுக்கொண்டதை போன்ற விசுவாசம் உண்டாயிற்று. அப்போவே கேட்குறான், தருகிற அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் எல்லாம் கேட்குறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நீர் இந்த ஆசீர்வாதத்தை தரும்போது, இந்த கிரியை நடப்பிக்கும்போது நாங்கள் உமக்கு நன்றி சொல்வதற்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதாக நான் பார்க்கின்றோம். உம்முடைய நாமத்தை சொல்லும், அந்த நாமத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர்களுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது இப்படி நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். தேவனுக்கு மகிமை. என்னுடைய நாமம் என்ன என்று கேட்கிறாயா? அதாவது என்னுடைய நாமம் அதிசயம். அதற்கு பெயர் அதிசயம். இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் செய்கிற தேவன். மனித நம்பிக்கையை இழந்து போகும்போது அதிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர், அது அதிசயம் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால, அதாவது இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை, தேவன் என்றால் யார்? அவர் அதிசயமானவர்களை செய்கின்றவர் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால இந்த அதிசயமானவர், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த அதிசயத்தை இன்றும் காண செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், காண செய்து கொண்டும் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரன் சொன்னார், 78ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது முற்பிதாக்களின் காலத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படினால அதை நாங்கள் மறைந்து போகாமல் இருக்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை அறிவிப்போம் என்று, அந்த அதிசயத்தை சொல்லிக் கொடுப்போம் என்று சொன்னதாக இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்கிறது. நாம்
வாசிக்க கேட்கலாம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்கள் பிதாக்கள் அதாவது அடிமைகளைப் போல மிருகங்களைப் போல அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி தந்தார்கள் எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு இரட்சகனை அனுப்பி இப்படி விடுதலை ஆக்கினார் என்று மாத்திரமல்ல, அதாவது விடுதலை ஆகிறதற்கு முன்னால் அங்கே எகிப்தில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்களும் வழியிலே நடந்த அதிசயங்களையும் அவர்கள் எங்களுக்கு விவரித்து சொல்லி தந்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய சந்ததிகளுக்கு பின் சந்ததிகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் மறந்து போகாமல் இருக்கும்படியாக அந்த அதிசயத்தை அந்த அற்புதத்தை நாங்கள் அவர்களுக்கு விவரித்து காண்பிப்போம், சொல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? அதாவது மகத்துவங்கள் அடங்கி வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. அதை நாம் கர்த்தருடைய வார்த்தையாக அதாவது எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை அதாவது நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடவுள் என்றால் யார், நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதாவது விவரித்து சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் ஒருவரும் ஒன்றை அறிய இயலாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. ஒருவர் சொல்லிக் கொடுத்தால்தான் அதாவது உண்மை என்ன என்று அறிய முடியும். சொல்லிக் கொடுக்காவிட்டால் தலைமுறைகள் கடந்து போகும்போது அவைகள் மங்கி போய்விடும். எல்லாவற்றை போல எல்லாரைப் போல நாமும் கடவுளை தொழுகை செய்கிறோம் என்ற நிலைக்கு இன்றைய நிலை போய்கொண்டு இருக்கிறது என்று நாம் அறிகின்றோம். தேவனுக்கு மகிமை. மெய்தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சரியான வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த தேவனுடைய அதிசயமான மகத்துவமான கர்த்தரை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. தெரியாததுனால, கேள்விப்படாததுனால அவர்கள் கேள்விப்பட்டதை மறைத்து வைத்து கொண்டு சந்ததிகளுக்கு அதை நினைப்பூட்டி அவர்களை தேவ நம்பிக்கையில் வளர்க்காதபடியினால அப்படி ஆகிக்கொண்டு இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால்தான் இங்கே வாசி கேட்ட இந்த சங்கீதத்தில் இது ஆசாப் எழுதுகிறார். அதாவது தேவனுடைய அதிசயமான கிரியைகளை எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நாங்கள் பார்க்கவில்லை, அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இப்படி நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை இறைவன் செய்தார். ஆனபடினால நான் வழிபடுகிற தேவன் அப்படிப்பட்ட தேவன், அதிசயங்களை செய்கிறவர், இன்றும் செய்கிறார் என்று அதாவது சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் எங்களோடு வைத்துக் கொண்டு போய்விடாதபடி அதனுடைய பின் சந்ததிகளுக்கும் தெளிவாக சொல்லி, அதாவது நாம் வழிபடுகிற கடவுள் இப்படிப்பட்ட பெரிய வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்ற நம்பிக்கையை நாம் ஊட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அதை மற்றும் தேசத்தினர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளை பற்றிய அறிவு மக்களுக்கு சரியாக கிடைக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது கடவுள் இப்படியெல்லாம் செய்வாரா என்று அந்த அதிசயமான கர்த்தரை பற்றி எடுத்துரைக்கும் போது, அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லும் போது அது அவருடைய உலகில் கிரியை செய்யும். அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். கடவுளை பற்றிய சரியான அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் காணுகிறோம். இங்கே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே நாம் இப்படி நாம் பார்க்கின்றோம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களை ஓரலால் விவரித்து சொல்லுங்கள், விவரித்து சொல்லுங்கள். என்னென்னலாம் அவர் செய்வார். மேலே வானம் இருக்கு, அங்கே வானத்தை சேர்ந்த நிறைய பூதங்கள் இருக்கின்றது, பெரிய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வந்தது என்று நான் விவரித்து சொல்லணும். ஏதோ இயற்கை என்று அறிவாளிகள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படி அல்ல என்று நாம் சொல்லிக் கொடுக்கணும். நாம் காணுகின்ற எல்லாமே அதிசயமான தேவன் அதிசயங்களை செய்த வார்த்தையினாலே அவைகளை உருவாக்கி இருக்கின்றார் என்றெல்லாம் நாம்
சொல்லிக் கொடுக்கும்போது, அதாவது இறைவனை பற்றிய அறிவு மக்களுக்கு உண்டானால்தான் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அவரை நம்ப முடியும், அவரை பற்றி கொள்ள முடியும் என்று நம்ம முதலாவது கேள்வி, விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று வேதம் சொல்லுகின்றது. இறைவனை பற்றி, இறைவனுடைய அதிசயமான மகத்துவங்களை பற்றி ஒரு மனிதன் அதாவது அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையை அவன் படிக்கிறதுனால, கேட்கிறதுனால, அதாவது வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுனால விசுவாசம் அவனிலே பெருகுகிறதாக இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால் கடவுளை பற்றி சரியாக அறிவு இல்லாததுனால தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயர்வு, ஏதோ ஒரு அந்தஸ்து, ஏதோ ஒரு ஐஸ்வர்யம், ஏதோ வாழ்க்கையில் ஒரு பெரிய உத்தியோகம், கனத்துக்குரியவைகள், நிறைய பேர் ஐயா ஐயா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம் கிடைத்தவுடனே அவர்கள் கடவுளுக்கு முன்பாக அவைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த முடியவில்லை. ஏனென்றால் அவர் அதிசயமான தேவன். அதிசயம் என்றால் அதற்கு எல்கையே கிடையாது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அப்படிப்பட்ட அறிவு உடையவர்கள் அதாவது என்ன செய்வார்கள்? இங்கே ஒரு மனிதனை நான் பார்க்கிறோம், அவன் 100க்கு அதிபதி என்று எழுதியிருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய அலுவல்களில் தானே ஒரு எப்பவுமே இருப்பார். இருக்கிற நேரத்தில் இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டார். இயேசு சுவாமி மிகுதியான அற்புதங்களை செய்கிறார், மரித்து போனவர்கள் எழுப்புகிறார், கைவிடப்பட்டவர்களை குணமாக்குகிறார், கண்ணீர்களை துடைக்கிறார், நன்மை செய்கிறவர் நம்புகிறவர்களுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் அவர் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அவருக்கு அவசியம் நேரம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவருடைய வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டுபிடிக்க இருக்கிறான். இருக்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தைகளை அவர் விசுவாசித்தான். விசுவாசித்து நான் அவரிடத்தில் நேரடியாக போய் என்னுடைய வேலைக்காரனுக்கு விடுதலை வேண்டும், அவர் சொன்னால் அவர் செய்தால் அது ஆகும் என்று எனக்கு தெரியும் என்ற விசுவாசமுடையவனாக இறங்கி இயேசுவினிடத்தில் சென்று அவன் இப்படி சம்பாசிக்கிறான். என்னுடைய வேலைக்காரன் இப்படி இருக்கிறான், அவருக்கு சுகம் கொடுக்கணும் என்று கேட்டபோது கேட்கிறான் என்று நாம் இங்கே மத்திய 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கீழே அவருடைய தகுதியை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதி அல்ல, நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொன்னதை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். என்ன சொன்னார்? அதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடும், ஒரு வார்த்தை சொல்லிவிடும், அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அங்கே கிரியை செய்யும் என்று நான் அறிவேன். ஆனபடினாலே ஒரு வார்த்தை அவன் சோமாகனு சொல்லிவிடும், அவன் சோமாயிரும். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள் அருமையானவர்களே. இன்றும் ஆண்டவர் புதுமை செய்கிறார். அதுவே நோக்கமாக நாம் கடவுளை பின்பற்றுகிறது அல்ல, அவைகளே நாம் நம்முடைய நோக்கமாக வைத்துக் கொள்வது அல்ல. அதாவது நாம் அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது எல்லாம் அதோடு கூட சேர்த்து கொடுக்கின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆண்டவர் புதுமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சோமாயிருவான் என்ற உடனே கர்த்தர் சொன்னார், அதாவது நீ சொன்ன வார்த்தையின்படி ஆக கிடவது என்று சொல்லி அந்நேரமே சொல்லிவிட்டார். இப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமாகிவிட்டான் என்று சொல்லிவிட்டார். வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு, வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. தேவனுக்கு மகிமை. அவனை கர்த்தர் மெச்சிக்கொண்டார், ஆச்சரியப்பட்டார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்க முடியவில்லையே. இவன் இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனிதன் அவன் என்ன சொல்லுகிறான்? அதாவது நான் உண்மை அறிவேன், அதாவது உம்முடைய தகுதிக்கும் என்னுடைய நிலைக்கும் வித்தியாசம். அப்படினால நான் ரொம்ப தாழ்வானவன்,
ரொம்ப தாழ்வானவன். அவ்வளோ பெரிய காரியம், ஒருவனை போகிறான் வர்றான் இருக்கிறான் எல்லாம் செய்கிறான். ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டுக்குள் வர நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னார். அதை கர்த்தர் ஆச்சரியம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடும் என்று சொன்னார் என்று நாம் கணக்கு 8:13 வாசிப்போம். தேவனுக்கு பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அந்த செகண்ட், அந்த நேரத்தில் இது ஒளி வேகத்தோட வேகமாக ஸ்பீடாக கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை. தேவனுக்கு மகிமை. அது யாரில்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அவைகளை செய்ய தேவனுக்கு வல்லமை உண்டு. அவர் அவைகளை செய்ய நான் தகுதியல்ல, வார்த்தை, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று அந்த 100க்கு அதிபதி அறிந்திருந்தான் என்று நாம் காணுகின்றோம். அப்பொழுது அதாவது செய்தி அப்புறம் அறிவிக்கப்படுகிறது. சோமாயிட்டார். எப்பொழுது? அந்த நேரத்தை அவன் நினைவு கூர்ந்து இயேசு சொன்ன அந்த நேரத்தில் அந்த வல்லமை வெளிப்பட்டது என்று அறியத்தக்கதாக அது இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். இவருடைய நாமம் என்ன என்று கேட்கின்றாயா? அது அதிசயம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றும் அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழிய காலத்தில் ஆண்டவராகி தேவன் செய்திருக்கிற எண்ணுக்கணக்காத நன்மைகள் உண்டு. நான் இந்த திருவசனங்களை வாசிக்கும் போதுதான் அதாவது எனக்கு என்ன செய்ய தெரிகிறது, அதாவது இவைகள் மறந்து போகாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயமான காரியங்களை அதாவது பின் சந்ததியில் தெரியாமல் போய்விடாதபடி அவர்களுக்கு அவை விவரமாக சொல்லிக் கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை விவரமாக அறிவிக்கணும். நாம் ஆராதிக்கிற கடவுள் இப்படிப்பட்டவர், பரலோகத்துக்கு கொண்டு போகிறது மட்டுமல்ல, இந்த பூலோக வாழ்க்கையிலேயோ நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் செய்ய அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. இப்போ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஜனங்களுக்கு, தேசத்து ஜனங்களுக்கும் அவைகளை அறிவிப்பேன் என்று அதாவது சத்தியவேதம் சொல்லுகின்றது. என்றால் என்னுடைய பிதாக்கள் இவைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மகத்துவங்களை அவர் செய்கிறவர் அந்த தேவன், அவர்தான் நாம் ஆராதிக்கிற கடவுள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை ஜனங்கள் மத்தியில் அறிவிப்பேன், அவைகளை விவரமாக சொல்லுவேன். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் பரலோகம் மட்டுமல்ல, இங்கேயும் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்க. வார்த்தையை நீங்கள் கைக்கொள்ளும் போது இவைகள் இந்த நீங்கள் எதிர்பார்க்கிறது பூலோகத்துக்குரிய நன்மை இருக்கிறது அல்லவா, அதோடு கூட கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து கொடுக்கப்படும். நீங்கள் இதை மட்டும் கேட்டால் அவைகள் பின்தங்கி கொண்டே இருக்கும். இப்படி நான் பார்த்து வருகிற காரியம் என்ன என்றால், அவருடைய வார்த்தையை விசுவாசித்த அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஸ்ரீலங்காவிலிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. நம்முடைய சபை சேர்ந்த பிள்ளைதான், டீச்சராகவும் இருக்கிறது. அது சொன்னது, ஐயா என்னுடைய உடம்பு முழுவதும் புண்ணாக இருக்கிறது. அப்படின்னு வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளோ கஷ்டம். எனக்கு ஸ்கூலுக்கும் போகணும், ரொம்ப நான் அவதிப்படுகிறேன், என்னெல்லாமோ செய்தவனும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய ஜபம் இறைவனிடத்தில் கேட்டோம். 3-4 நாள் கழித்து அது இருந்த இடம் தெரியாமல் போயிற்று என்று சொன்னார்கள். அது சுயம் நடப்பிக்கிற கர்த்தர். தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, சொல்ல போனால் எத்தனையோ ஆயிரங்களை சொல்ல முடியும். சொல்லணும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. அதற்கு ஊடே கடல் தடை இல்லை, மலைகள் தடை இல்லை, டிஸ்டன்ஸ் தூரம் தடை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அற்புதம் அது எங்கே இருந்து நான் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவருக்கு ஒன்றும் தூரம் இல்லை. நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் அந்த நிமிஷமே அவர் அங்கே இருக்கிறார்.
அங்கிருந்து அவர் செயல்படுகிறார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இயேசுவின் தாயார் வேலைக்காரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். கானா ஊரிலே ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் போயிருக்கிற சீடர்களும் போயிருக்கிறார்கள். இயேசுவின் தாயும் அங்கே உண்டு. இப்படி இருக்கும்போது தத்தர சமயத்தில் ரசம் இல்லாமல் போயிட்டு என்ன செய்ய முடியும்? தயார் பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது தாயாரிடத்தில் கேட்டார்கள். தாயார் போய் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, உங்களுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை, பிதாவினுடைய வேலை வரும்போது நடக்கும் என்று சொன்னார். அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொன்னாங்க? எதுவும் செய்யாத, அப்படியே இருங்க, காத்துருங்க, சமயத்துக்காக காத்துருங்க, அந்த நேரம் வந்த உடனே சொல்லுவார், சொல்லுகிறபடி மட்டும் செய்யுங்க, அவருடைய வார்த்தையின்படி செய்தால் எதுவும் ஆகும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அப்படியே ஆனது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 2:5 நாம் இப்படி படிக்கின்றோம், வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். செய்யுங்கள், குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அதாவது நாம் எவ்வளவுதான் கை நிறைய வாங்கினாலும் தரித்திரம் நம்ம விட்டு போக மாட்டேன் என்கிறது. ஆண்டவர் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதை கவனிக்கணும். அவர் சொல்லுகிறதை செய்துவிட்டால் பச்சை தண்ணீரும் தித்திப்பான ரசமாக மாறிவிடும். அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த பிரகாரம் செய்யும்போது என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார் அல்லவா, அது அப்படியே நடக்கும். அது இன்றும் நடக்கும், நடக்கிறது. அதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே செய்ய வேண்டும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இது சின்ன காரியம், இதுதானா, இதனாலே அப்படி ஆயிரமா என்று எண்ணாதீர்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டாரா? தேவனுக்கு மகிமை. தொட்டியை நிரப்புங்க, தண்ணினால நிரப்பியாச்சு, மாறி கொண்டு போய் பந்திவிசாரிப்பு காலத்தில் கொடுங்க. அப்படியே நம்பினார்கள். தண்ணி, வெறும் தண்ணி எப்படி நம்ப முடியும்? அப்படி போல இந்த தண்ணீரிலே முழுகி வரும்போது இவருடைய பழைய மனிதன் அடக்கம் செய்யப்படுகின்றான். இன்றைக்கு வெறும் முக்கல் அல்ல, வெறும் தண்ணீரில் முழுகிறது அல்ல, அது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அதில் கரை திரை முதலானவைகள் எல்லாம் நீங்கி போய்விடுகின்றது. நீங்கள் அந்த திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத வரைக்கும், அந்த வசனத்தை அதாவது கை கொள்ளாத வரைக்கும் அங்கே அதிசயம் நடக்காது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காந்தாகே என்பவளுக்கு உரிய மந்திரி, அவளுடைய மந்திரி, அவள் எருசலேம் அவர் ஆலயத்துக்கு பண்டிகைக்கு போய்விட்டு அவர் ரதத்தில் வருகிறார். வரும்போது இன்று இருக்கிற பெரியவர்கள், பெரிய ஆட்களாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பேப்பர் நாவல்கள் கையில் வச்சுட்டு படிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இவர் என்ன செய்வார்? பக்தி உள்ள மனிதன். இவர் வேதாகமத்தை படித்து கொண்டே சொன்னார். தேவனுக்கு மகிமை. ஒரு பெரிய மந்திரி, பெரிய ஆள் படிக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். இவன் அதாவது வேதத்தை படிக்கிறான், ஒன்று விளங்கவில்லை. இத்தனை தடவை படிக்கிறான், அது ஒன்று கை கொள்ளவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்கிறதை அறிந்து அதனுடைய ஊழியக்காரனை பிலிப்பை அனுப்பினான். பிலிப்பி அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ள அனுப்பினார். அவர் ஏறி பார்க்கும்போது இவருடைய கையில் வேதாகமம் இருக்கிறது. அந்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை அவர் படித்து கொண்டே போகிறார். அப்போ இவர் கேட்கிறார், ஐயா, நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்களே, இது உங்களுக்கு விளங்குகிறதா? இதனுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு சொல்லித்தரணுமே, தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்கிறார். சொல்லிக் கொடுத்த போது அந்த வசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அதை கை கொண்டார். ரதத்தை விட்டு இறங்குறதற்கு உள்ளாக அவரில் அந்த மறுபிறவி, அந்த பழைய மனிதன் மாறி புதிய மனிதனாக மாறிவிட்டார் என்று, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு பிலிப்பு,
நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர் என்று சொல்லி, தேவனுக்கு மகிமை. அதாவது இதற்கு முன்னால அந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறவர் யார் என்று கேட்டு விளக்கெல்லாம் பெற்றுக்கிட்டார். இவர் அடிக்கப்பட்டார், அதாவது மருமக்களுக்காக மரித்தார் என்றெல்லாம் தெரிந்து கொண்டார். அதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் மரித்ததினால் உண்டான ரட்சிப்பு, அவர் மரித்ததினால் உண்டான பழைய மனிதனுடைய விடுதலை எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஞானஸ்தானம் வரைக்கும் அவர் போதித்து விட்டார். அப்படி செய்தால் பாவரிக்கை செய்யணும், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் என்னெல்லாம் சொன்னார் அல்லவா? உடனே இவர் அந்த வசனத்தை அதாவது உட்கொண்டார். உடனே அந்த வசனம் இவர்களை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அதை விசுவாசித்தார். நான் இதை பெறணும், இந்த ரதத்தை விட்டு இறங்குறதுக்குள்ளாக இந்த தேவ மனிதனை விட்டுவிடக்கூடாது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணி அவர் அதாவது சுற்றி ரதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் அங்கெங்கும் தண்ணீர் எங்கே கிடக்குது என்றே பார்க்கிறார். பார்த்து தண்ணீரை கண்டவுடனே தண்ணீர் மீதியாயிருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன என்று அவர் கேட்டார். கேட்கும்போது தான் இப்படி சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு நீர் விசுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை. அன்பானவர்களே, இன்று நாம் ஏங்கி தவிக்கிற எத்தனையோ காரியங்கள், ஆன்மீகத்தில் நமக்கு உண்டாகிற கட்டுகள் விடுதலை இல்லாமல் நினைத்து நாம் புலம்புகின்றோம். அதற்காக என்னெல்லாமோ செய்கிறோம். நாம் என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்கிறோம், அடுத்தவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அது செய்யும்போது தடை இல்லை என்று நாம் காணுகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அப்படி செய்ய வேண்டும் என்று தண்ணீரில் மூழ்கி அல்ல, அதாவது தண்ணீரை தெளித்து ஞானஸ்தானம் எடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுக்கு இந்த வசனங்களை எவ்வளவு தெளிவான விளக்கம் இருக்கும் பாருங்க. ரதத்தை நிறுத்தி விட்டு 2 பேர் இறங்குறாங்க. அடுத்து என்ன நடக்கும் பாருங்க, வாசிக்கலாம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணீரில் உள்ள இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது, தண்ணீருக்குள்ளே இருந்து வெளியே கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். போதும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆரம்படினால வசனத்தை கைக்குள்ளுவென்றால் அறகுறையாய் அல்ல. இன்று மக்களே, கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய காரியங்கள், வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, வசனங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, தேவன் சொன்னதுக்கு மாறான கிரியைகள் நடக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் புது சிருஷ்டி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஒரு மாறுதல், உங்களுக்கு தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் உடனே தடையில்லை, நீர் விசுவாசத்தால் தடையில்லை இப்பொழுது என்று சொல்லப்படுகிறது போல நம்ம அதிசயங்களை காண செய்கிற தேவன் என்று நம்மத்தில் கிரியை செய்கிறார். வசனத்தை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமா? அதிசயமானவர் என்பது ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமம் என்ன? அதிசயம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதிசயமானவர் இன்றும் அதிசயம் செய்கிறார் என்று பிறருக்கு சொல்ல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் ஆயத்தப்படுவோம். நிறைய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு, மரித்தோரை எழுப்பியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய காரியங்களாக கர்த்தர் இந்த ஊழிய காலங்களில், நம்முடைய விசுவாச காலங்களில் செய்து வருகின்றார். இந்த அதிசயத்தை மறைக்காமல் நாம் பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க நமக்கு உத்தரவு இருக்கிறது. நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்வோம். கர்த்தர் என்று அதிசயங்களை செய்வார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசிரியர் அதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, கர்த்தாவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, நமக்கு ஸ்தோத்திரமாப்பா. கர்த்தாவே, இன்னும் உடைய வார்த்தையை கவனித்து சுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மத்தியில் நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. பழைய மனிதனை முழுதும் புதிதாக மாற்றி விடுகின்றீர். வாழ்க்கையிலே தாழ்வு நிலையில் இருக்கிற மக்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறீர். ஆமென். கர்த்தாவே, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாக
கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். விதைக்கப்பட்ட வார்த்தைகள், அனுப்பப்பட்ட வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாக்கியட்டும். கிருபையாரும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.